அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனாவின் பாறைகள் நிறைந்த ஹர்ரா பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது உஹது மலை எங்களை எதிர்கொண்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரே என்று அழைத்தார்கள். நான் இதோ காத்திருக்கின்றேன், கூறுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உஹது மலை அளவுக்கு என்னிடம் தங்கம் இருந்து அதிலிருந்து ஒரே ஒரு பொற்காசு என்னிடம் எஞ்சியிருந்தாலும் அதை அல்லாஹ்வின் அடியார்களிடையே இப்படியெல்லாம் செலவிடாமல் 3 இரவுகள் கடிந்து செல்வது கூட எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது. கடனை அடைப்பதற்காக நான் எடுத்து வைக்கும் சில பொற்காசுகளை தவிர என்று கூறி தமது வலப்பக்கமும் இடப்பக்கமும் பின்பக்கமும் சைகை செய்தார்கள். பிறகு சிறிது தூரம் நடந்துவிட்டு, இம்மையில் செல்வம் அதிகம் உள்ளவர்களே மறுமை நாளில் நற்பலன் குறைந்தவர்களாவர். இப்படியெல்லாம் இறை வழியில் தமது செல்வத்தை செலவிட்டவர்களை தவிர என்று கூறி தமது வலப்பக்கமும் இடப்பக்கமும் பின்பக்கமும் சைகை செய்தார்கள். ஆனால் இத்தகையவர்கள் சொற்பமானவர்களே என்றும் கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், நான் வரும் வரை இந்த இடத்திலேயே இருங்கள் என்று கூறிவிட்டு இரவு இருளில் நடந்து சென்று மறைந்து விட்டார்கள். அப்போது உரத்த குரல் ஒன்றை நான் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரோ ஏதோ செய்து விட்டார்கள் என்று அஞ்சினேன். அவர்களிடம் செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் வரும் வரை இங்கேயே இருங்கள் என்று சொன்னது என் நினைவுக்கு வந்தது. ஆதலால் அவர்கள் என்னிடம் வரும் வரை அங்கேயே இருந்தேன். அவர்கள் வந்ததும், அல்லாஹ்வின் தூதரே, ஏதோ ஒரு குரலை கேட்டு நான் பயந்து விட்டேன் என்று கூறி நான் நினைத்தது பற்றியும் அவர்களிடம் எடுத்து சொன்னேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை நீங்கள் செவியுற்றீர்களா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அது வானவர் ஜிப்ரீல் தான். அவர் என்னிடம் வந்து, உங்கள் சமுதாயத்தாரில் யார் ஏக இறைவனாம் அல்லாஹுவுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் வாழ்ந்து மரணம் அடைந்து விடுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்றார். நான் ஜிப்ரீலிடம், அவர் விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலுமா சொர்க்கம் புகுவார் என்று கேட்டேன். அவர், ஆம், விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலும் சரியே, சொர்க்கம் செல்வார் என்று பதிலளித்தார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹுல் புகாரி 6444